ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்க மாதிரியும் தோணும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா காலையிலே ஒரு மங்களகரமான எல்லார் ஈஸ்வரி அம்மாவோட பாடல்களை கேட்டுட்டு தான் இன்றைக்கி டேவே தொடங்குச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறதுல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. எதுக்கு நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோலாம் போட்டுக்கிட்டு நம்ம ஷார்ட் வீடியோவே போடுவோம் அந்த மாதிரி யோசித்தேன். அப்புறம் சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த இதையுமே ட்ரை பண்ணி பார்க்காம நம்மளே முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த லாங் வீடியோ. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்படியே தொடரலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த லாங் வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக பொறுமையாக சமைக்கலான்னு நினச்சி தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இருக்க மாட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு அவங்க வாக்கிங் போயிட்டு டைரெக்டாக மூவி போயிட்டாங்க. அதனால இன்றைக்கி டயட் ஃபுட் ரெடி பண்ணலை. சரி ஒரேடியாக லஞ்ச் ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பாரும் அவருக்காக முட்டைக்கோஸ் பொரியலும் தான் செஞ்சேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா? கண்டிப்பாக நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். சாமி நம்மளால் என்ன நைவேத்தியம் பண்ணி வச்சு சாமி கும்பிட முடியுமோ அந்தளவுக்கு சாமி கும்பிட்டாலே போதும். கடவுள் நம்ம மனசும் நம்மளோட எண்ணமும் நம்மளோட செயல்களும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுளோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும்னு எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல எண்ணங்களாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் யாருக்கும் கெடுதல் நினைக்க வேணாம், நம்ம கெட்டதும் பண்ண வேணாம். யார் யார் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நன்மையை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதுதான். அதே மாதிரி மார்னிங் எழுந்த உடனே கடுகடுன்னு கோவமாக சமையல் கட்டுக்குள்ளே எப்பயுமே போகக்கூடாது. ஒரு அன்போட அரவணைப்போடு தான் போய் அந்த சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். என்னடா செய்கிறது, இப்படி சமைக்கணுமா அப்படி சமைக்கணுமா அப்படின்னு ரொம்ப யோசித்து டென்ஷன் ஆகி கோவத்தோடு சமைச்சோன்னா அந்த சாப்பாட்டில் டேஸ்ட்டும் இருக்காது, சாப்பிட்றவங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்காது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை நமக்காக இருக்கவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லது, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படின்னு நான் நிறைய யோசித்தேன். பட் ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போது யோசித்த விஷயங்களை பேச முடியல. நிறைய யோசித்து பேசலாம் அப்படி சொல்லி எழுதிலாம் வச்சேன். ஆனால் அந்த பாயிண்ட் எதுவுமே இப்போ என்னால் பேச முடியலை. சிரிப்பு தான் வருது. நான் யாரு கூடயும் நம்மளை ஒப்பிட்டு வாழணுன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே போதும். தினமும் கொஞ்சம் முன்னேறணும்னு நினச்சாலே போதும், அதுவே நம்ம வாழ்க்கையோட பெரிய வெற்றி. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அந்த கொஞ்சம் நேரம் அவங்களுக்காக ஒதுக்குனீங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் விலைமதிக்க முடியாத பொன்னான ஒரு நேரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, அம்மனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதுவே கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பேசுகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சாதிச்சிட மாட்டோமா, பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் ஷார்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதில் சிலர் யூடியூப்ஸில் பார்த்து அவங்களோட சேனலை டெவலப் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. அதில் நானும் ஒன் ஆஃப் த ஆள் தான். நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். இந்த இதை ஆன் பண்ணி வச்சா நமக்கு நல்ல வியூஸ் போகுமா, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா, அந்த மாதிரி தாட்ஸ் என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. நல்ல வீடியோவாக பாருங்கள். நல்ல